வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் குக்கிங் வீடியோவில் பார்க்க போகிறது முட்டை இறால். முட்டையும் இறாலுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? முதல் முறை இதை கேள்விப்படும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நான் இறால் பண்ணுற பேட்டர்ன்லேயே இது என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்ப அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வேணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரான் வேணும், ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். எண்ணெய் வேணும். நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. முதல்ல வந்து நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை போட்டுட்டு நம்ம வந்து முட்டை உடையாமல் இருக்க உப்பும் போட்டுடலாம். நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஒரு சில நேரம் மறந்து போயிடுவேன், என்ன சொன்னேன் என்ன சொல்லலைன்னு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக திருப்பி சொல்கிறதும் உண்டு. அது மாதிரி நான் சொன்ன விஷயத்தையே சொன்னேன்னா அப்படி கண்டுக்காமல் கடந்து போயிடுங்க. நம்ம வந்து பாத்திரம் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், அதில் நான் வெறும் சோம்பு மட்டும்தான் போட போகிறேன் தாளிக்க. அது பொரிஞ்சோடனே நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நானே என் கையால் வெட்டினேன். கட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அதை போட்டுலாம். அதே பாட்டை தான் திரும்பி படிக்க போகிறேன். வதக்கணும். அதுலேயும் பர்டிகுலர்லி எறாக்கு வந்து எறா தொக்கு நம்ம பண்ணுறோன்னா வந்துட்டு அது நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது என்ன பண்ணுவோம், உப்பு போட்டுருவோம். அதை போட்டுருவோம். உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாரண்டைன் பண்ணாங்கள்ல நம்மளெல்லாம், அப்போ வந்து காஃபி தூள் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு கடை திறந்தவுடனே போய் ஒரு 3 இதுதான் கிடச்சிது எனக்கு. இது வாங்கிட்டு வந்து நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. ஆனால் வந்துட்டு இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போல்லாம் வந்து பாக்ஸ் வாங்க நம்ம கடைக்கிட எதுவுமே இல்லையே. அதனால் இதில் வந்து 1 சக்கரை, 1 உப்பு, 1 கல் உப்பு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மாற்றத்துக்கு மனசு வரல, பாவம் தானே, அதனால அதிலேயே வச்சுருக்கேன். அப்புறமேட்டு வந்துங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம போட்டுடலாம். இப்போ ரைட்டா ஒரு 2 பச்சை மிளகாய் பெருசாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக இருக்கிறதால 4 எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க, இல்லை கட் பண்ணி போட்டுக்கோங்க, சும்மா வாசத்துக்காக. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளியும் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் 3 தக்காளி. ஏன்னா எனக்கு எறா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி வெங்காயம் அப்படி வதக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், வெங்காயத்தை போட்டு இப்படி நசுக்கி விட்டு அப்பப்போ வதக்கி விட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் அது என்ன பண்ணனாலும் அது எடுக்கிற டைம் தான் எடுக்கும், அது அப்படி ஃப்ரீ அப்படி சொல்லுவார். இருந்தாலும் என்னோடய பழக்கம், நான் என் மன சாந்திக்காக அது தலைமையில் 2 அடி எடுத்து சீக்கிரம் வதக்கிறேன். முட்டை வெந்து விட்டாற்போல் தான் தெரிகிறது. போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து முட்டை உரித்து அதை ரெடியாக எடுத்துக்கலாம். ஓகே, இது வதங்கிட்டே இருக்கட்டும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மிளகு, சீரகம், சோம்பு சொன்னேன்ல, 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம், அது வந்து நம்ம வறுத்துக்கலாம். மிளகு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இந்த சீரகம், சோம்பு போட்டுருங்க. அப்படியே பொரிஞ்சு உங்களுக்கு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. பொன்னிறமாக ஆகும் அந்த சோம்பு, சீரகம். அப்போ அந்த டைமில் அது பாட்டுக்கு கிடக்கட்டும் அந்த சூட்டில். இதை ஒரு கிண்டி விட்டு இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்ப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை 1/4 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ போட பிடிக்குமோ அவ்வளோ. அதுக்கப்புறம் நான் சொன்ன 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதை போட்டு நன்றாக வதக்கவும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலா ஸ்மெல் போட்டோம். அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் அந்த மாதிரி வதக்குங்க. இது வதங்குற நேரத்தில் நம்ம வந்து இதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு சரியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து எறா சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து முன்னாடி வதக்கிட்டு சேர்ப்பாங்க, நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துருவேன். எறா மட்டும் ரொம்ப நேரம் வேகவே கூடாது. 5லேருந்து 7 நிமிஷம் அதோட சைஸை பார்த்துட்டு நீங்கள் சின்னதுன்னா 5 நிமிஷம் போதும். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம ஒரு 7 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது நாங்கள் குக் வித் கோமாளியில் போகும்போது எறா பண்ணோன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எறா, ஸ்குவிட் இந்த மாதிரியான விஷயங்கள், பர்டிகுலர்லி சிக்கன், இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா அப்படி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அதுக்கு வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது சாப்பிடும்போதும் நல்லா இருக்காதுல்ல, அதனால் அந்த டைமிங் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திக்காக மசாலாவாக வேணும். நான் முட்டையும் போட போகிறேன் இல்லையா, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எறா வெந்துட்டுருக்க அந்த 5 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், முட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நீங்கள் அப்படியே போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம். நான் வந்து எப்பயுமே ஒரு வாட்டி வறுத்துட்டு தான் போடுவேன். என்ன பண்ணுங்கள், கத்தி எடுத்துக்கிட்டு முட்டையை சுற்றி அந்த மசாலா எல்லாத்துலேயும் போகிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. மிளகா போட்டிங்கன்னா என்ன மசாலா தூள். நான் வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு. போதும். இந்த மாதிரி வறுத்து சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் இறக்கிட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைமில் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதை போட்டுக்கணும். இந்த பொடியை சேர்த்துட்டு முட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். ஒரு சில நேரம் நான் வந்து எண்ணெயில் போட்டுருவேன் கருவேப்பிலையை, ஒரு சில நேரம் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுவேன், ஒரு சில நேரம் கடைசியில் தான் போடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ளேவர் வரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை இறால் சூப்பராக வாசமாக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த கடைசியாக மசாலா ஒன்று போட்டோம்ல, சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வறுத்து போட்டோம்ல, அது அப்படியே அந்த வாசம் இப்போ வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோடு சேர்த்து முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ப்ரான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து எவ்வளோ நிறையா வாங்கினாலும் கம்மியாகிட்ட மாதிரி இருக்கும். கூட இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு தனியாக இதே மாதிரி லைட்டாக வறுத்து வேக வச்சு ஒரு வறுத்துட்டு அப்படி கடைசியில் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.